கைஸ் இந்த எபிசோடானது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷீரா ஏதோ ஒரு கேங்க்கு காசு கொடுத்து நம்ம ஹீரோவை போட சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்களும் காசை வாங்கிட்டு இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ண ஹீரோ அடுத்து முட்டாபை இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்துல ஒரே ஒரு வில்லேஜை மட்டும் தான் இது வரைக்கும் கடந்திருக்காங்க. இதுலயே பயங்கர டயர்டு இருந்தாலும் ரொம்ப தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன 4 வில்லேஜ் கடக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டாடா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிற பாதையில தான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட கையில ஒரு அம்பு வந்து இறங்கும். முட்டாபை மட்டும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போவானா. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து அவரோட கையை வெட்டி எடுக்கிறாங்க. யாரும் பார்த்தா ஷீரா அவரோட கையை நம்ம ஹீரோ வெட்டி எடுத்தாருல அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா நம்ம ஹீரோட கையை வெட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இப்போ அவரோட கையை வெட்டி எடுத்தது மட்டும் இல்லாம அந்த கை ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது நீ டாக்டர்கிட்ட போனா ஒட்டி வச்சிடலாம், ஆனா அவனுக்கு போக வழி இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இது தெரியாது நம்ம ஹீரோ இம்மார்டல் அப்படிங்கிறது. ஆனா அவனும் அவனோட வாயை விட்டு பேசிக்கிட்டே இருக்க அந்த இடத்துக்கு மகேஷ் வந்துருவான். அந்த 8 பேரும் யாரும் போவான் நீ ஏன் ஹயர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷீரா கிட்ட கேட்கும்போது அவனுக்கு யாரு தான் அதுக்கு இப்ப என்ன அவங்களுக்கு நான் பாதி பேமெண்ட் கூட பே பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானா. அந்த மீதி காசை என் கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஷீராக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்காக அந்த காசை வாங்கிட்டு தரணும், அவங்களுக்கே முடிக்கிறதுக்கு என்ன வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இது அவங்களுக்கு எதுக்கிட்ட காசு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லும்போது அவனுக்கே புரிய வருது அவனுக்கு 8 பேரையும் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறது. ஷீராக்கு இவனை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின்ல முட்டாபையை கொலை பண்றதுக்காக வந்திருப்பான். அந்த இடத்துல இவன் இல்லாம போக ரென்னை புக் பண்ணி அந்த இடத்துல வச்சு ரெண்டையும் கொலை பண்ணிருப்பானா. முட்டாபை எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. அதனால யாரானி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ கூப்பிட்டு மாச்சு அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்ல ஒருத்தனா விட்டு அதான் ஒரு கை போயிடுச்சு என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி நின்று பார்க்கும்போது ஹீரோ அவரோட கையை ஒட்டி வச்சுட்டு இருந்துச்சு நிற்பாரா. இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்தாலும் அதுக்கடுத்து எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கிறான். உன்னை எத்தனை தடவை எங்க வெட்டினாலும் நீ திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருப்பா அப்படிதானே அப்படி சொல்லி எக்ஸைட் ஆகி பேசும்போது மகேஷ் இப்ப பாத்தியா இதுதான் இவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மகேஷ் கிட்ட சொல்லும்போது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இவன் தான் கண்டிப்பா என்ன கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு. ஹீரோ அதுக்கடுத்து மகேஷ் கிட்ட நீ இவனை பாத்துக்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மகேஷ் ஃபர்ஸ்ட் ஷீரா கிட்ட அவன் கூட்டு வந்து ஆளெல்லாம் கொலை பண்ண மாதிரி பேசியிருப்பான். ஆனா என்ன கொல்லவே இல்லை, இவங்களை ஈஸியாவே போட்டு தள்ளிடுவேன், அந்த காசை அவங்களோட கொடுக்கறதுக்கு பல என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பான். நம்ம ஹீரோ அவங்கள நோக்கி போக மகேஷ் இவனை நோக்கி நிற்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். நான் உன்னோட பின்னாடி வந்து உன்னோட கையை வெட்டி எடுத்திருக்கேன், அது உன்னை கொஞ்சம் கூட கோவப்படுத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்க வர ஹீரோ இதே மாதிரி எத்தனை இது பார்த்துருப்பாரு. போடா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்கும்போது சாட மகிழ்ச்சி தடுத்துட்டு இன்னைக்கு உன்னோட ஆப்னர் நாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது ஹீரோ அவனோட தூக்கி அடிச்சு வீசிடுவான். நம்ம ஹீரோ மகிழ்ச்சியை பார்த்து நீ உண்மையாவே இட்டூரியல் உள்ள ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உன்னோட ரைட் ஆம்ல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னன்னு பார்த்தா அவனோட ரைட் ஆம்ல உள்ள ஃபிளஷ் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட போனையே ஷார்ப் ஆக்கி அது ஒரு வெப்பன் மாதிரி உருவாக்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்து பைத்தியம் மாதிரி உன்னால தாண்டா இதெல்லாம் நடந்துச்சு, உன்னை கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் சரி வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்க வேற சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை காட்டுக்குள்ள தூக்கிட்டு விழுந்துருவாரு. ஹீரோ கத்துவான் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்த மகேஷ் இவனுக்கு எக்க போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து அந்த பாதையை நோக்கி ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கிற பாதையிலே கீழே ஒரு ஸ்லிப் இருக்கிறத பாக்குறான். யாருக்குள்ளது அப்படின்னு தூக்கி பார்க்கும்போது ஹீரோவுடைய தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. அப்ப அவனோட கழுத்துல யாரும் ஒருத்தர் கத்தி வச்ச மாதிரி இருக்கும். இவனும் உடனே பயந்துருவான். நம்ம ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த இப்ப நான் பண்ண பிளான் படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பிளான் யாது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனோட கையை பாதியா வெட்டி எடுத்த பிறகு அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து பாதியா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரி அவனால ஒத்த கையில இப்ப ஒழுங்கா சண்டை போட முடியல, இந்த மவுண்டனே நம்ம ஒரு அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு முயற்சி கிட்ட சொல்ல நீ சண்டை போட போகலையா அப்படின்னு முயற்சி கேட்கும்போது உன இவ்வளவு தூரம் கூட்டு வந்தது சும்மா நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பேட்டிக் கிரவுண்ட் ரெடி பண்ணி தந்திருக்கேன், போடா போய் சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட அந்த காட்டை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா இவன் கூட்டு வந்த ஆளுலாம் நம்ம ஹீரோ கொலை பண்ண முயற்சி பண்றானுங்க. அவனுக்கு பாக்குறதுக்கு ஒன்னும் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி தெரிய மாட்டானுங்க. சோ நம்ம ஹீரோ அவங்களோட கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோவை படுக்க போட்டு குத்துன்னு குத்திட்டு செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா இருந்துருச்சு நான் அவங்க 3 பேரையும் கொல்லாம விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்ட குரல்ல சொல்ல சரி நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு டப்புன்னு உட்காந்துருவானுங்க. அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், ஷீரா வரதுக்குள்ள நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அப்படின்னா நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு அவங்களும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவானுங்க. இல்லைங்கடா உங்களை யாரா ஃப்ரீயா விட்டது, ஷீரா என்ன கொலை பண்றதுக்காக உங்களுக்கு தந்த காசை தந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்க 3 பேரும் சேர்ந்து 3 காய் நம்பர் தூக்கி நீட்டுவானுங்களாட்டே இதுக்கான என்ன கொலை பண்ண வந்தீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பாப்பாரு. ஒரு அந்த 3 பேரையும் அடுத்து அனுப்பி விட்டுட அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்க மகேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கானா மலைக்கு கீழே ஒரு உடன் ஹவுஸ் மாதிரி இருக்கும், இதுக்குள்ளதான் அவன் போய் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நைஸா நடந்து போயிட்டு இருக்க ஒரு ஓட்ட வழியா உள்ள ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க அவனும் அந்த ஓட்ட வழியா வெளியே பார்த்துட்டு இருப்பான். மகேஷ் விரைவா செயல்படுறதுக்குள்ளேயே அவன் இவனை அடிச்சு போட்டு மட்டும் இல்லாம நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க மாஜேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்க நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் தான் உன்னோட ஆப்பனட் அப்படின்னு மகேஷ் சொல்லும்போது அப்பதான் தான் இவனை பத்தி ஞாபகமே வருது, உன்னோட பேர் வந்து மகேஷ் அப்படித்தானே குரூப் சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மகேஷும் அப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. லீடர் அப்போ அந்த காகாவை நோக்கி போறாரு, அவருக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்குதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்ப என்ன சொன்ன உனக்கு அதை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மகேஷ் கேட்க அப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டனா நீயே ஸ்டேட்டா காகாக்கு போய் தெரிஞ்சுக்கடா, நீங்க மாஞ்சிக்கிட்ட விட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்க இது சடனா அவனை வெட்டலாம் போவான். ஆனா இவன் அவனோட போன் இருக்கக்கூடிய அந்த கையை வச்சு தடுத்துருவானா சரியான வழி. இவன் மகேஷ் உடனே மிதிச்சு வீசினது மட்டும்
மட்டும் இல்லாம ஷீரா ஒத்த கையில அப்படி நல்லா சண்டை போட மாட்டான்னு நினைச்சேன். அவனை வச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறான் மகேட்ஸுவை. கட்டத்துல மகேட்ஸுவை படுக்க போட்டு அவனோட ரைட் ஆர்மை வச்சு அவனோட மூஞ்சிலே குத்துறான்னு சொல்லி வருவானா. மகேட்ஸ் அந்த கையை பிடிச்சு கொஞ்சம் தடுக்க ட்ரை பண்ணுவான். அந்த கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மூஞ்சி நோக்கி வந்துட்டு இருக்க. அவனோட கால் எடுத்து அவனை எத்தி அனுப்பி விட்டுட்டு ஷீரா பக்கத்துல ஒரு ஸ்டூல் எடுக்கும். அதை தூக்கி வந்து அடிக்கலான்னு வருவான். முன்னாடி பார்த்தா அவனை காணும். அந்த ரூம்லயே இல்லடா, எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. பார்த்தா மகேட்ஸ் வெளியே தான் நின்றுட்டு இருப்பான். மகேட்ஸுக்கு தெரியுது அவன் எப்படியும் வெளியே வர மாட்டான்னு சொல்லிட்டு ஷெட்டுக்குள்ள அவனால ஃப்ரீயா சண்டை போட முடியுது அந்த ஒத்த கையை வச்சு மட்டும். ஆனா அந்த மவுண்டெயின்ல அவனால ஃப்ரீயா சண்டை போட முடியாது அப்படிங்கிறது தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அவனோட வயிற்றுல இருந்து ஒரு கத்தி இறங்குமா. மகேட்ஸ் வந்து பதட்டப்படவே இல்லை. பொறுமையா யோசிச்சு அவனோட ஸ்வாட் எடுத்து பின்னாடி அப்படியே குத்த ஸ்வாட்ல இருந்து ரத்தம் வரும். இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண போறது இல்ல தம்பி அப்படி சீரா அந்த ஷெட்டை உடச்சிட்டு வெளியே வருவானா. இவன் வந்து மகேட்ஸை படுக்க போட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ சின்ன பையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல வரும்போது மகேட்ஸ் தான் சின்ன சின்னதா பல கத்தி வச்சிருப்பான். அதுல ஒரு கத்தி எடுத்து சீராவோட பாதியா போன கை இருக்குல்ல அதுல உள்ள 4 ஆர்ம்ஸை பாதியா வெட்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். மகேட்ஸை விட்டுட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க மகேட்ஸ் அவனோட கழுத்துல சோட வச்சு நீ இதே மாதிரி தானே ரெண்டோட செஸ்டையும் வெட்டி எடுத்த அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவனோட செஸ்ட்ல 2 வெட்டி அவனை தூக்கி வீசுறான். அந்த மண்டையை சாகவே இல்லை. இப்போ அவனோட சைக்கோ ஸ்பீச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டையும் அவ பண்ணக்கூடிய தொழிலையும் வச்சு தப்பா பேசுவான். அதுக்கு மகேட்ஸ் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணவே மாட்டான். அவன் வந்து ரெண்டு வெட்டுனது எதுக்காக, அதுக்கடுத்து அவ கூட உடலுறவு வைக்கும்போது அந்த சாகும் தருவாயில அவங்களோட பாடி மசில் எல்லாம் வந்து டைட்டன் ஆகுமா. அவன் எதுக்கு சொல்றான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி மகேட்ஸ் கிட்ட சொல்ல மகேட்ஸ் வந்து எல்லா சிச்சுவேஷன்லயும் காமா தான் இருந்திருப்பான். இவனை பார்க்கும் போதும் அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். நீ இறந்த போதுமே கூட அவன் வருத்தப்பட்டிருப்பான். ஆனா அதை வந்து வெளியே காமிச்சிருக்க மாட்டான். ஒரு மாதிரி ரென்னை பத்தி கேவலமா பேச ஆரம்பிக்க மைண்ட் லாஸ்ட் ஆகி கோவத்துல அவனை கொல்ல ட்ரை பண்ணுவானா. இதை அவன் ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி மகேட்ஸோட செஸ்ட்லயே ஸ்டாப் பண்ணிடுவான். இந்த மாதிரியான நேரத்துல தானே நீ காமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேட்ஸ் கிட்டே சொல்ல சரிப்பா உடனே அவனே ரொம்ப நாள் பிரிச்சு வச்சதுக்கு நீ இப்போ அவ கூட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்ல தயாராக மகேட்ஸ் வந்து சம்மதமே இல்லாம இவன் கிட்ட பேசுவான். வெளியே இருக்கிறத விட உள்ள நல்லா கூலிங்கா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சம்மதமே இல்லாம நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் உடனே ஸ்வாட ஓடிட்டு அவ தூக்கிட்டு அந்த ஷெட்டை விட்டு அந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். என்னடா மாஞ்சி பண்ண மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க வந்து இன்னுமே அந்த ஸ்வாட வெளியே எடுக்கல போல அப்படி குத்திக்கிட்டே தான் இருக்கு. இவனும் அவனை தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்க அவனோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல அதை தூக்கி இவனோட முதுகுல குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். இவனும் அந்த வழியெல்லாம் பொறுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நோக்கி ஓட ஆரம்பிக்க தூரத்துல வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கிட்ட போனதும் இவனை தூக்கி வீசுவானா. ஆனா இவன் தான் பறந்து போக மாட்டானே. ஸ்வாடு மகேட்ஸோட செஸ்ட்ல மாட்டி இருக்கு. அந்த ஸ்வாடை இவன் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு பெரிய அருவி அந்த ஸ்வாடை விட்டு அவன் கீழே விழுந்துருவான். ஒத்த கையால இவனால பிடிக்க முடியாம அந்த கை வலிக்கு அவன் கீழே விழ போக கிட்டே ஒரு பாறை மாதிரி இருக்குமா அதை பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிப்பான். இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா ரென் கிட்ட ஒரு பாவ மன்னிப்பு கேளு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சைக்கோ இந்த நிலைமையிலையும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்குது. அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறதும் கிடையாது, நீயும் என்ன கீழே தள்ளி விட போறதும் கிடையாது. என்னைய மாதிரி ஆட்கள்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், கஷ்டப்பட்டு மேல வந்து கடைசியில நாங்க தானே வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் எவ்வளவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஷீரா இருக்கான்ல மகேட்ஸை பார்த்து இப்போ என்னோட இந்த கையை மட்டும் வெட்டி என்னை கீழே அனுப்பலன்னா நான் உன்னை தேடி மறுபடியும் வருவேன். சாவு பயத்தை காட்டுவேன், ஒன்னே மாஞ்சி சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க அதான் மகேட்ஸ் அவனோட இன்னொரு கையை வெட்டி விட அவனோட 2 கையும் போன நிலைமையில அந்த தண்ணிக்குள்ள விழுறான். மறுபடியும் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அந்த சின்னங்க கட் பண்ண 2 பேரும் சேர்ந்து ஒரு இன்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம 2 பேரோட பயணமும் இந்த இடத்துல முடிவடையுது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்றதுக்கு ஒரு அடையாளமா நீ வந்து அந்த மார்க்க வச்சிருக்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண போற அப்படின்னு மகேட்ஸை பத்தி கேட்கும்போது மகேட்ஸ் இதுக்கு முன்னாடி ஷீராவுன்னு சொன்னதை கேட்டுப்பான்ல, என்னோட லீடரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொன்னா நான் காக்காவை நோக்கி கிளம்ப போறேன். முடிஞ்ச அளவு இந்த காயம் ஆறுன உடனே நான் அந்த காக்காவை பார்த்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீ இட்டொரு விட்டு லீவ் ஆயிட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோவனை பார்த்து கேட்க உண்மைதான், இருந்தாலும் நான் ஒரு நபரா அங்க அவனை போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சமாளிப்பானா. நம்ம ஹீரோக்கு புரியுது இவனுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறது இவங்க யோசிக்க சொன்ன அந்த பெருசுன்னா நான் காக்கால தேடி போறேன். ஒருவேளை நம்ம 2 பேரும் மறுபடியும் ஆப்பனண்டா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம 2 பேரும் எதிரா இருந்து மறுபடியும் சண்டை போட வேண்டியது வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லும்போது ஓகே நம்ம 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்னு அதுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2-3 கோல்டு காயின் கொடுப்பாரு. 2 பேரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது காக்காவை நான் 4 நாள்ல இவங்க 2 பேரும் அடைஞ்சிருவாங்க போல. நம்ம ஹீரோ நீ எந்த ஒரு தப்பான விஷயத்துல மாட்டிக்கிறாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருத்தப்பட சரி நான் அந்த காக்கா வில்லேஜ் கிட்ட போயிட்டா போல ரொம்பவுமே டயர்டா இருக்கா. ஒரு கட்டத்துல மயங்கி கீழே விழுந்துருவா. கொஞ்ச நேரம் போக அந்த பாதையில வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டுக்கு தண்ணி கொடுத்து எடுப்புறாங்க. இன்னும் கொஞ்சமா மயக்கம் தெரிஞ்சு நம்மள யார் காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மூஞ்ச பார்த்து அலற ஆரம்பிக்கிறா. யாரும் சொல்லி பார்த்தோன்னா அனாச்சு இவ அவனோட மூஞ்ச பார்த்து கத்த. அதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு இருந்துச்சு. பை.